ரொம்ப நாளா இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் வந்து சரி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, சாரி. அதாவது ஒருத்தனை வந்து வளர்த்துறதோ ஒரே ஆள் தான், அவனை கீழே அமுக்குறதோ ஒரே ஆள் தான். இவர் வந்து இந்த திவாகர்னு வாட்டர்மெலன் ஸ்டார்னு நடிப்பாரக்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காருல, இவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட். அதை பத்தி வீடியோ போட்டுதான் நம்ம இன்னி வரைக்கும் அவருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போமா தெரியல. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி கிறுக்குத்தனமா இந்த சூர்யா சாரோட அந்த கஜினி அந்த வாட்டர்மெலன் சீன் வச்சு பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு கிறுக்குத்தனமா ஒரு பைத்தியக்காரத்தனமா நடிப்புனா என்னன்னு தெரியாமலே ஒரு மாதிரி பண்ணது. இவனுங்களே கூப்பிட்டு பேட்டி எடுத்தானுங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் உட்கார வச்சு பேட்டி எடுத்தாங்க. அவரை கலாய்க்கிற மாதிரியே அதை கலாய்ச்சி அது மாதிரி பேட்டி எடுத்தாங்க. நீங்க எந்த நடிகர் மாதிரி ஆகணும், தமிழ் சினிமால நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டு அது அவர் வந்து நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியாம அது ஒரு என்கரேஜ்மெண்டா எடுத்து அவர் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டா போல. இவனுங்களே காசு கொடுத்து பேட்டி எடுக்க கூப்பிடுவானுங்க, நாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டோம், இப்படிதான் நாங்க கேள்வி கேட்போம், சோ கான்ட்ரவர்ஷியல் எதுவும் கேட்க மாட்டோம், ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு வந்துட்டு இவர் அசிங்கப்படுத்தி அனுப்புறது நியாயமான விஷயமா? இங்க எவனுமே கரெக்ட் கிடையாது, நானும் உட்பட எவனுமே கரெக்ட் கிடையாதுங்க. எல்லாருமே நல்லவனுங்க தான், எல்லாருமே கெட்டவனுங்க தான். சிவாஜி சாரோட எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுறானே, அப்பயே உங்களுக்கு புரியலையாடா? அவன் பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்பு தானே. இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம், பழிய நம்ம மேல போடுவாராம். என்ன இது, என்ன கதை? உனக்கு சினிமாவை பத்தி கேள்வி, சினிமாவுக்கு போராடுறவன் எத்தனை பேர் தெரியுமா? ஏவிஎம்எஸ்ல இருக்கான், அதை சுத்தி இருக்கிற டீ கடையில, சாலி கிராமத்துல, கோடம்பாக்கத்துல, வல்சரவாக்கத்துல எவ்வளவு ஆபீஸ் இருக்கு, எத்தனை பேர் ஏறி இறங்கி எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? கையில பாக்கெட் மணி இல்லாம எத்தனை பேர் அங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ஊரு விட்டு ஊரு வந்து நடிப்புக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள போய் பேட்டி எடு, அந்த டீ கடையில போய் பேட்டி எடு, வல்சரவாக்கத்துல சாலி கிராமத்துல பிரசாத் ஸ்டுடியோல போய் வாசல் எத்தனை பேர் நிக்கிறாங்க, போய் பேட்டி எடு. எடுக்க முடியாது. ஏன்னா இவரை போட்டாதான் உனக்கு வியூஸ் வரும், இவனை பத்தி பேசினாதான் வியூஸ் வரும். அவரை நான் சரினே சொல்ல, அவர் பண்ண தப்புனா நீங்க பண்ணதும் தப்பு தான். நடிகர்களை பத்தி அவர் வந்து இந்த அளவுக்கு அவமரியாதையா பேசுறாருன்னா அதை பேச வச்சது யாரு, அதை பேட்டி எடுத்தது யாரு? ஒண்ணும் தெரியாதவன்கிட்ட எதுக்குடா எல்லாம் தெரிஞ்சவங்க பத்தி கேட்கணும்? ஒரு நடிகரை பத்தி கேள்வியோ ஒரு நடிகர் கிட்ட போய் கேட்கணும், நடிக்க தெரியாதவங்க கிட்ட போய் கேட்க கூடாது. கிறுக்குத்தனமா மென்டல் தனமா ஒருத்தன் பண்றானா நீ அவனை அப்படியே விட்டுறணும். உனக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் வேணும், உனக்கு கான்ட்ரவர்ஷியலா வேணா நீ போ மென்டல் ஹாஸ்பிட்டல் போ, எத்தனையோ பேர் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் போதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, திறமைக்கு இங்க அங்கீகாரம் இருக்கான்னு. திறமையானவன் இங்க வந்து அவன் ஒண்ணு பொறுமையானவனா தான் இருக்கணும், அவனே அவன் திறமையை வச்சு பெருமையானவனா இருக்கணும். பப்ளிசிட்டிக்காக ஏதோ ஒண்ணு பண்றது இது நிலைக்காது. எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும், ஆனா அது சத்தியமா நிலைக்காது. குப்பைய கலர்னா குப்பை தாண்டா கிடைக்கும், கோபுரமா கிடைக்கும். அந்த குப்பையை தான் கலர்றாங்க இருக்கிற மீடியாஸ், இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம். அதாவது நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தில் வர டைலாக் மாதிரி சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டீங்க, அப்ப அவன் சூப்பர் ஸ்டாரா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் வாட்டர்மெலன் திவாகர் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. தற்போது நிறைய படங்களில் டாக்டர் திவாகர் கமிட் ஆகி வருவதும், மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியாக உள்ள அக்யூஸ் திரைப்படத்திலும் அவர் ஒரு காட்சியில் வர இருப்பதாக தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற உள்ள பிக் பாஸ் சீசன் 9 இவர் வருவாரா எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.